அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். சீமான் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். சீமான் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தே ஆக வேண்டும். பெரியார் பேசாத ஒரு கருத்தை அவர் பேசியதாக குறிப்பிட்டு பெரியாருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய அவரை அவமதித்த சங்கி சீமான் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அவர் தன்னுடைய கருத்தை பின்வாங்காவிடில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு நேற்று மாலையில இருந்து இந்த திராவிடியன் ஸ்டாக்கு கூட்டம் கதறன்னு கதறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்டா இவனுங்க இப்படி எல்லாம் கதறானுங்க, அண்ணன் சீமான் அப்படி என்ன பேசிட்டாருன்னு சொல்லி அண்ணனோட பேச்சை கேட்க போனேன். நேற்று மாலை நடந்த செய்தியாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை வச்சு செய்யன்னு செஞ்சிட்டாரு. போற போக்குல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையும் செஞ்சிட்டாரு. அது என்ன சம்பவம் அப்படின்னா, பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? ஆமாங்க. அண்ணன் என்ன சொன்னாரு அப்படின்னா, உடல் இச்சை வந்தால் தாய் மகள் சகோதரியுடன் உறவு வைத்துக் கொள்ளலாம் என பெரியார் கூறியதாக சீமான் பேசியதால் சர்ச்சை. இதத்தான் அண்ணன் பேசிட்டாருன்னு சொல்லி நேற்று மாலையில இருந்து எல்லா செய்தி ஊடகங்களும் ரொம்ப வேகமா இந்த கருத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆஹா, கிடைச்சிருச்சா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக காரணம் ஒட்டுமொத்த திராவிடியன் ஸ்டாக்கு கூட்டமும் அண்ணனோட இந்த கருத்தை புடிச்சுக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்காக இதை கையில எடுத்துக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னா, குறிப்பா தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த அதனுடைய தலைவரான கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் சீமான் அவர் பேசிய கருத்துக்கு தகுந்த சான்று கொடுத்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் நான் அவரை சும்மா விட மாட்டேன். நான் நாளைக்கு காலையில, அதாவது இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அவரோட வீட்டுக்கு போக போறேன். அவர் பேசிய அந்த கருத்துக்கு சான்று கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எல்லாம் நேற்றைக்கு சமூக வலைதளத்துல கம்பு சுத்தி இருந்தாரு. வீர வசனங்களை எல்லாம் பேசி இருந்தாரு. ஆனா அவருக்கு நம்முடைய உறவுகள் தகுந்த பதிலடியை கொடுத்துட்டாங்க. ஐயா, அண்ணன் கட்சி வேலையா சுற்றுப்பயணம் போயிருக்கிறாரு. அவர் வீட்டுல இல்ல, நாளைக்கு பாண்டிச்சேரியில தான் இருப்பாரு. நீங்க வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பதில கொடுத்துட்டாங்க. இது ஐயாவுக்கு மிகப்பெரிய பல்பா மாறிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன், வீட்டை முற்றுகையிட்டே தீர்வேன், பாண்டிச்சேரியில இருந்தா பாண்டிச்சேரியில போய் முற்றுகையிட்டே தீர்வேன் அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இன்று காலை வந்த செய்திகளின் அடிப்படையில் அண்ணன் சீமானோட வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. நம்முடைய கட்சி உறவுகளும் அண்ணனோட வீட்டுக்கு முன்னாடி குவிஞ்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அதன் பிறகு பல செய்தி ஊடகங்களும் அண்ணனோட இந்த கருத்து தொடர்பா பல அரசியல் ஆளுமைகளை கூப்பிட்டு கருத்து கேட்டாங்க. குறிப்பா ஐயநாதன், அதன் பிறகு வன்னியரசு சொல்லவே தேவையில்லை, தன்னுடைய வன்மங்களை எல்லாம் வாரி இறைச்சிட்டு போயிட்டாரு. அதன் பிறகு திராவிடன் பிரசன்னா அவர் பேசும்போது மிக மிக கீழ்த்தரமான தரக்குறைவான சொற்களை பயன்படுத்தி அண்ணன் சீமான் அவர்களை விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு திராவிடர் கழகத்தை சேர்ந்த மணியம்மை மற்றும் பலர் எல்லாருமே அண்ணன் சீமான கடுமையா கண்டிச்சாங்க. இப்படி எல்லாம் பெரியார் பேசவே இல்லை, அவர் பேசாத ஒரு கருத்தை அவர் பேசினதா சொல்லி பெரியார் மேல அவதூறு பரப்பிட்டாங்க. சீமான் தன்னுடைய கருத்தை பின்வாங்கிட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைன்னா நாங்க அவரை விட மாட்டோம், அவரை கைது செய்யற அளவுக்கு நாங்க போவோம் அப்படின்னு எல்லாம் நேற்று முழுக்க கம்பு சுத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, இவங்க இந்த அளவுக்கு உறுதியா பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்ன காரணம் அப்படின்னா, பெரியார் இப்படி பேசியதற்கு எந்த சான்றுமே இல்லை அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த மூட நம்பிக்கையில, அது கொடுத்த தைரியத்துல தான் இந்த அளவுக்கு இவங்க கம்பு சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய சோகம் என்ன அப்படின்னா, பெரியார் அப்படி பேசியதற்கான சான்று தெளிவா இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாம கேட்க வேண்டிய, பேச வேண்டிய சில பல செய்திகள் இருக்கு. அதையெல்லாம் பேசி முடிச்சிட்டு கடைசியா அந்த சான்றுகளை பார்க்கலாம். இப்ப முதல்ல நேற்று மாலையில இருந்து இந்த திராவிடர் கூட்டம் ஒரு விடுதலை நாளிதழை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன விடுதலை நாளிதழ் அப்படின்னா, 11/5/1953 வெளியான விடுதலை நாளிதழை மொத்தமா எடுத்து போட்டு அதனோட 8 பக்கத்தையும் எடுத்து போட்டு இதுல எந்த ஒரு பக்கத்திலையும் பெரியார் அப்படி ஒரு கருத்தை சொல்லவே இல்லை, சீமான் பொய் தான் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. இப்ப எனக்கு ஒரு கேள்வி, அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல இந்த கருத்தை சொல்லும் போது எந்த ஒரு தேதியையும் எந்த ஒரு இதழையும் குறிப்பிட்டு பெரியார் இந்த இடத்துல இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பேசவே இல்லை. பல விஷயங்களை சொன்னாரு, போற போக்குல இந்த விஷயத்தையும் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது இந்த திராவிடியன் ஸ்டாக்கு கூட்டம் ஏன் குறிப்பா 11/5/1953 வெளியான விடுதலையை மட்டும் மொத்தமா எடுத்து போட்டு எக்ஸ் தளத்திலையும் ஃபேஸ்புக்லையும் கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க? நாங்க தான் தேதியே குறிப்பிடலையே, நீங்க ஏன் அந்த குறிப்பிட்ட தேதியை மட்டும் எடுத்துக்கிட்டு காட்டுறீங்க? சரி, ஓகே, 53 தான் இருக்கணுமா, 43 இருக்கலாமே,
63 இருக்கலாமே, 33 இருக்கலாமே, 73 இருக்கலாமே. தன்னுடைய சாக போற கடைசி காலகட்டத்தில் கூட பெரியார் பேசியிருக்கலாம் இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? மொத்த விடுதலை, குடியரசு, புரட்சி, ரிவோல்ட், பகுத்தறிவு அப்படின்னு பெரியார் நடத்தின எல்லா இதழையும் வெளியிடுறீங்க, நாட்டுடைமையாக்குறீங்க. ஆக்கிட்டு நாங்க என்ன பண்றோம்? எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றோம். சரியா? ஒரு வருஷம் உட்காந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றோம். உண்மையிலேயே பெரியார் அப்படி எந்த ஒரு கருத்தையும் அந்த இதழ்கள்ல சொல்லல அப்படின்னு வைங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆமா, அண்ணன் சீமான் வந்து பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு. ஓகேவா? சவாலுக்கு ரெடியா? எல்லா இதழையும் வெளியிடுங்க. அது என்னடா அது? உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு தேதியில இருக்கிற விடுதலை நாளிதழ மொத்தமா எடுத்து போட்டு அதுல எந்த ஒரு இடத்துலயும் இல்ல, அதனால சீமான் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அதுக்கு முன்னாடி தேதியில கூட சொல்லிருக்கலாம், அதுக்கு அப்புறம் தேதியில கூட சொல்லிருக்கலாம், அடுத்த மாசம் சொல்லிருக்கலாம், போன மாசம் சொல்லிருக்கலாம், எப்ப வேணும்னாலும் சொல்லிருக்கலாம் இல்லையா? நீங்க வெளியிடுற இதழ மட்டும் தான் நாங்க பார்க்கணும், அதை மட்டும் தான் நாங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல இது சரியா இருக்கும்? சொல்லுங்க, நியாயமா இருக்குமா? இருக்காது இல்லையா? அதனால நீங்க என்ன பண்றீங்க? எல்லா விடுதலை, குடியரசு, புரட்சி, ரிவோல்ட் அப்படின்னு பெரியார் நடத்தின அத்தனை இதழ்களையும் வெளியிடுறீங்க. அப்புறம் பேசிக்கலாம். சரி, ஓகே. இவனுங்க இந்த குறிப்பிட்ட தேதியில இருக்கிற விடுதலை நாளிதழை வெளியிடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சரியா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே கருத்து ரொம்ப தீவிரமா சமூக வலைதளத்துல பரப்பப்பட்டுச்சு. குறிப்பா வந்து அண்மையில் மறைந்து போன ஐயா சீதையின் மைந்தன் அவர்கள் இந்த கருத்தை பேசியிருந்தாரு. ஆனா அவரும் கூட எந்த ஒரு தேதியும் குறிப்பிடல. பெரியார் வந்து திராவிடர் கழக கூட்டத்துல இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதன் பிறகு அன்வர் ராஜா அப்படிங்கிறவர் இதே கருத்தை பேசியிருந்தாரு. கொச்சையாக சொல்ல வேண்டும் என்றார். அவர் சொன்னதுதான், உனக்கு ஆசை வந்துவிட்டால், உனக்கு காமம் வந்துவிட்டால் உன் தாயிடம் கூட நீ படுத்துக்கொள்ளலாம் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறார். எப்படி ஐயா ஒரு பெண் விடுதலைக்கு பேசினார் என்று நாம் ஒத்துக்கொள்ள முடியும்? சோ அவங்க 2 பேருமே எந்த தேதியையும் குறிப்பிடல. ஆனா திடீர்னு ஒரு அனானிமஸான போஸ்ட்ல இந்த தேதியில வெளியான விடுதலை நாளிதழ்ல தான் பெரியார் வந்து இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு மொட்டை கடுதாசி போடுற மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு போஸ்ட சமூக வலைதளத்துல போட்டுட்டு போயிட்டாங்க. இவனுங்க அதை புடிச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட தேதியில இருக்கிற விடுதலையை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து காட்டி அப்படி எல்லாம் பெரியார் பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க. இது எப்படி சரியா இருக்கும்? அந்த பதிவை போட்டவன் ஆண்ட தப்பா போட்டு இருக்கலாம், தேதியை தப்பா போட்டு இருக்கலாம். அதனால தான் சொல்றேன், நீ எல்லாத்தையும் வெளியிடு, நாங்க பாத்துக்கிறோம், எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பாக்குறோம். உண்மையிலேயே பெரியார் அப்படி சொல்லலன்னா நாங்களும் வந்து ஒத்துக்கிறோம், ஆமா அண்ணன் சீமான் வந்து பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு. வெளியிடு. தன்னுடைய காலம் முழுக்க தமிழர்களுக்காக மூத்திர சட்டியை கையில் ஏந்தி கொண்டு ஊர் ஊராக சுற்றி திரிந்து சமூக நீதிக்காகவும் விடுதலைக்காகவும் போராடிய ஐயா பெரியாரின் எழுத்துக்களை நாட்டுடைமை ஆக்குறதுல உங்களுக்கு என்னதான் கஷ்டம்? ஏன் அதை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறீங்க? அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குல்ல. நீங்க எதையும் முழுசா வெளியிட மாட்டீங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் தேர்ந்தெடுத்து மேல கொஞ்சம் வெட்டி கீழே கொஞ்சம் வெட்டி வெளியிடுவீங்க. அதையெல்லாம் படிச்சுட்டு ஆமா ஆமா பெரியார் சரியா தான் சொல்லி இருக்காரு அப்படின்னு நாங்களும் தலையாட்டிக்கிட்டு போயிடணும். என்னடா நியாயம் இது? சரி, ஓகே. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சீதையின் மைந்தன் இதே கருத்தை பேசி இருக்கிறாரு, அன்வர் ராஜா இதே கருத்தை பேசி இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காணொலி சான்றே இருக்கு. ஏன் இவங்க அன்னைக்கெல்லாம் அவங்க பேசும்போதெல்லாம் குதிக்கல, கொதிக்கல, போராடல, அவங்களோட வீட்டை போய் முற்றுகையிடல? ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரு பெரியார பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. மேட்டர் ஆஃப் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அதை சொல்றது யாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். சீதையின் மைந்தனோ அன்வர் ராஜாவோ திராவிட தத்துவத்திற்கோ திமுகவிற்கோ மிகப்பெரிய அச்சுறுத்தல் கிடையாது. அதனால அவங்க அந்த கருத்தை பேசும்போது இவங்களுக்கு அது பெருசா படல, அவங்களை அப்படியே டீல்ல விட்டுட்டாங்க. ஆனா அண்ணன் சீமான் அப்படி கிடையாது. அவர் முன்னெடுக்கின்ற தமிழ் தேசிய தத்துவம் என்பது திராவிடத்திற்கு எதிரான தத்துவம். அண்ணன் சீமான் முன்னெடுக்கின்ற அரசியல் என்பது திமுகவிற்கு எதிரான அரசியல். அவர் முழுக்க முழுக்க இந்த திராவிட திருட்டு கூட்டத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றார். அதனால தான் அவர் இதே கருத்தை பேசும்போது இவங்களுக்கு வயிறு எரியுது. ஐயோ, இதை விடவே கூடாது, கிடைச்சிருச்சா ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கையில வச்சுக்கிட்டு நேத்து சாயங்காலத்துல இருந்து கம்பு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இறுதியா இது தொடர்பா இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதை கேட்டுட்டு நாம நேரடியா சான்றுக்குள்ள போயிடலாம். இப்ப பெரியார் சொல்லாததை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிடர் கூட்டம் இந்த பொங்கு பொங்குறாங்கல்ல. சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2023ல ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படிங்கிறவர் திமுக காரனை பத்தி என்ன சொன்னார்? தன்னுடைய சமூக வலைதள பக்கமான எக்ஸ் தளத்துல அவர் வந்து ஒரு பதிவு போட்டு இருந்தார். என்ன தெரியுமா? ஈவேரா திமுக பற்றி கூறியதை அண்ணாமலை கூறியது போல திமுக அலுவலகத்தில் பொறித்தால் எப்படி இருக்கும் என்று துக்ளக் பத்திரிகையாளர் ஒருவர் எனக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் அப்படின்னு எழுதிட்டு கீழே வந்து ஒரு படத்தை, அறிவாலய படத்தை மார்பிங் பண்ணி பெரியாரோட படத்தை வச்சு ஒரு கருத்தை எழுதி இருக்கிறார். அந்த படத்துல என்ன கருத்து தெரியுமா? தன் மனைவியை விற்று பிழைப்பவன் திமுக காரன் தந்தை பெரியார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். இந்த கருத்தை பெரியார் சொன்னாரா?
சொல்லலல்ல. அன்னைக்கு ஏன்டா ஆடிட்டர் குருமூர்த்திக்கு எதிராக இவனுங்க கம்பு சுத்தல? ஏன்டா நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க? அப்ப நான் முன்னாடியே சொன்னது உண்மைன்னு ஆகுதா? இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரியாரை பத்தி பெரியார் சொன்னதா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, யாரு சொல்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆடிட்டர் குருமூர்த்திக்கு எதிராக கம்பு சுத்தனா மறுநாளே வந்து இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் எல்லாம் ரெய்டுக்கு வந்துரும். அதனால உடம்புல இருக்கிற நவ துவாரங்களையும் அப்படியே கப்பு சிப்புன்னு மூடிக்கிட்டு அவன் எந்த அவதூறு பரப்பினாலும் அமைதியா இருந்தாங்க. உண்மையை சொல்லுங்க, பெரியார் இப்படியா சொன்னாரு? இல்லவே இல்லை. அன்னைக்கும் கூட அதை மறுத்து பேசினது நாம தான். பெரியார் அப்படியெல்லாம் சொல்லலைங்க. பெரியார் சொன்னதோட பொருளே வேற. அவரோட இறுதி பேருரை, அவருடைய இறுதி காலகட்டம் சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சுல தான் இந்த வரி வரும். என்ன சொல்லி இருப்பாரு அப்படின்னா, ஒரு ஓட்டுக்காக என்னெல்லாம் கொடுக்கறான் இந்த முன்னேற்ற கட்சிக்காரன், பொண்டாட்டியை தவிர எல்லாம் கொடுக்கறானே, இப்படி பேசியிருப்பாரு. முன்னேற்ற கட்சிக்காரன் அப்படின்னா திமுகவை சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? அவர் வந்து போற போக்குல முன்னேற்ற கட்சிக்காரனை திட்டும் போது இந்த வரியை சொல்லி இருப்பாரு. அது அப்படியே டோட்டலா மாத்தி தன் மனைவியை விற்று பிழைப்பவன் திமுக காரன் அப்படின்னு குருமூர்த்தி பதிவு போட்டாரு. அன்னைக்கெல்லாம் இவனுங்க ஏன் கம்பு சுத்தல? அதான் முதல்லயே சொன்னேன், பேசி இருந்தானுங்கன்னு வைங்க, அடுத்த நாள் பெரியார் திடல்ல இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு வந்திருக்கும். திமுக கட்சிக்காரன் அமைச்சர் வீட்டுல இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு, சிபிஐ எல்லாம் வந்திருக்கும். அதனால அப்படியே கப்பு சிப்புன்னு வாயை மூடிக்கிட்டானுங்க. ஆனா அண்ணன் சீமான் பேசின உடனே அது எப்படி பேசலாம், அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும், போய் குருமூர்த்தி கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம் அண்ணன் சீமான் வந்து மன்னிப்பு கேட்கறதா வேண்டாமா அப்படிங்கறத எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஆடிட்டர் குருமூர்த்தி கேட்கட்டும். எச் ராஜா கேட்டாரா? கோயம்புத்தூர்ல பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடந்த போது பெரியாரை பற்றியும் கருணாநிதியை பற்றியும் எச் ராஜா என்ன பேச்சு பேசினாரு? என்ன பேசினாரு? விலைமாதர் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே நீங்க சரியா திருப்தி படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த காசை புடுங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னார். பேசினாரா இல்லையா? காணொளி சான்று இருக்கு. அந்த கூட்டத்தில் பேசும்போதுதான் நம்ம ஐயா சுபவீரபாண்டியனை அறிவாலய வாசல் பிச்சைக்காரன் அப்படின்னு திட்டாரு. இதுக்காக ஐயா சுபவீரபாண்டியனும் மன வருத்தப்பட்டு புகார் எல்லாம் கொடுத்தாரு. அந்த புகாரின் மீது இப்ப வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஏன் எடுக்கல? அப்ப அவர் பேசுனதெல்லாம் உண்மைதானா? ஐயா சுபவீரபாண்டியன் அறிவாலய வாசல் பிச்சைக்காரனா? அது ஒரு வகையில உண்மைதான் அப்படின்னாலும் லிட்டரலா இப்படி வெளிப்படையாவா சொல்றது? அவரை போய் கேட்டதுக்கு கண்ணதாசன் வந்து வனவாசத்துல அப்படிதான் எழுதி இருக்கிறாரு, அதைத்தான் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னாரு. எங்க வனவாசத்துல வந்து கண்ணதாசன் வந்து கருணாநிதியோட பேரை நேரடியா குறிப்பிட்டு அந்த செய்தியை எழுதி இருப்பாரா? வாய்ப்பே கிடையாது. போற போக்குல மறைமுகமா பூடகமா சொல்லி இருப்பாரு. அதை வெட்ட வெளிச்சமா எடுத்து போட்டு ஆர்ப்பாட்ட கூட்டத்துல எச் ராஜா பேசி கருணாநிதியையும் அண்ணாவையும் பெரியாரையும் அசிங்கப்படுத்தினாரு. அன்னைக்கு நீங்க இந்த குதி குதிக்கலையே, அன்னைக்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு தானே இருந்தீங்க. அப்ப இடத்த கண்டு பாயறது. போங்கடா டேய், போய் வேற வேலை இருந்தா பாருங்க. சரி, ஓகே, இப்ப உங்களோட பிரச்சனை என்ன? பெரியார் இப்படி எல்லாம் பேசல, அதுக்கு எந்த ஒரு சான்றும் இல்ல, அதானே? சான்று எல்லாம் இருக்கு, நான் காட்டுறேன். அந்த சான்று எங்க இருக்கு அப்படின்னா, பெரியார் ஈவேரா சிந்தனைகள் 1973 ஐயா ஆணைமுத்து 3 தொகுதிகள் கொண்டு வந்தார் இல்லையா? அதுல முதல் தொகுதியில 194, 95, 96வது பக்கத்துல உறவு முறைகள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி இருப்பார். குடியரசுல அவர் எழுதின கட்டுரை அது. அதே கட்டுரையை மறுபடியும் 2009 ஐயா ஆணைமுத்து அவர்கள் 20 தொகுதிகளாக ஈவேரா பெரியார் சிந்தனைகள் அப்படின்னு கொண்டு வந்தாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தொகுதி 1 சமுதாயம் 2ல பக்கம் 333 வெளியிட்டு இருக்கிறார். 73ல 195ஆம் பக்கத்தில் வெளியான அதே கட்டுரையை 2009 வெளியான பெரியார் ஈவேரா சிந்தனை களஞ்சியத்துல பக்கம் 333 வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த உறவு முறை அப்படிங்கிற கட்டுரை இணையத்துல தாராளமா கிடைக்கும், எடுத்து படிச்சு பாருங்க. போற போக்குல சந்தடி சாக்கல அப்படியே மறைமுகமா ஐயா பெரியார் அவர்கள் இதே கருத்தை சொல்லி இருப்பார். சோ ஐயா ஆணைமுத்து அவர்கள் வெளியிட்ட பெரியார் ஈவேரா சிந்தனைகள் தொகுதி 1 சமுதாயம் 2 இந்த தொகுதியில 333வது பக்கத்துல உறவு முறைகள் அப்படிங்கிற கட்டுரையில தான் நாம தேடுற அந்த சான்று இருக்கு. இந்த கட்டுரையில ஐயா பெரியார் அவர்கள் எதை பத்தி எழுதி இருப்பாரு அப்படின்னா, உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் எல்லா சமுதாயங்களிலும் எல்லா மதங்களிலும் எப்படிப்பட்ட உறவு முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன, அந்த உறவு முறைகளுக்கு என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்கின்றன, எதன் அடிப்படையில் இந்த உறவு முறைகளை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கறத பத்தி எல்லாம் விரிவா ஆராய்ச்சி பண்ணி இல்ல அவர் கேள்விப்பட்டதை வச்சு இந்த 4 பக்க கட்டுரையை எழுதி இருப்பாரு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா, தன்னுடைய தம்பி மகளையோ மகனையோ அண்ணன் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் முடிச்சு வைக்க மாட்டாரு. ஆனா அவரே
தன்னுடைய அக்காவோட மகனையோ மகளையோ தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் முடிச்சு வைப்பாரு. அத்தை முறை வந்துடும், சரியா? ஆனா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மதத்திற்கும், சமுதாயத்திற்கும், தேசிய இனத்திற்கும், நாட்டிற்கும் எப்படிப்பட்ட உறவு முறைகள் இருக்கின்றன. குறிப்பா திருமண உறவு முறை, சொத்து உறவு முறை, கலவி உறவு முறை. கலவினா என்னன்னு தெரியும்ல? அந்த உறவு முறைகளை பத்தி விரிவான செய்திகளை அலசி ஆராய்ஞ்சு இந்த கட்டுரையை எழுதி இருப்பார். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியில 4 பத்தியில தான் வெயிட்டான விஷயங்களை பூடகமா மறைச்சு வச்சு ஐயா பேசி இருப்பாரு. அது என்ன அப்படிங்கறத படிச்சு காட்டுறேன், கொஞ்சம் கவனமா பொறுமையா கேளுங்க. இவைகளை எல்லாம் யோசிக்கும் போது கலவி முறை என்பதும் சொத்து முறை என்பதும் பெரும்பாலும் தேசாச்சாரம், மதாச்சாரம் அல்லது சாதி ஆச்சாரம், பழக்க வழக்கம் முதலியவற்றை பொறுத்து இருக்கின்றனவே தவிர வேறு நியாயமான, நிர்பந்தமான, உலகமெங்கும் ஒரே வழித்துறையான, காரண காரியமான முறை கிடையவே கிடையாது என்றுதான் யூகிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா உறவு முறைகளையும் ஆராய்ச்சி பார்க்கும்போது அந்தந்த தேசத்துக்கு ஏத்த மாதிரி, மதத்தோட சட்ட திட்டங்களுக்கு ஏத்த மாதிரி, சாதியோட ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த உறவு முறைகளை இவங்க கடைபிடிக்கிறாங்களே ஒழிய உலகம் முழுக்க பொதுவா எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரியான எந்த ஒரு சட்ட திட்டமும் இல்ல அப்படிங்கிறாரு. அடுத்தது, இது விஷயத்தில் மற்ற உயிர்களின் இயற்கை சுபாவங்களும் எவ்வித வரையறைக்கு கட்டுப்பட்டதாகவும் காண முடியவில்லை. மறுபடியும் படிக்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். இது விஷயத்தில் மற்ற உயிர்களின், அதாவது மிருகங்களின் இயற்கை சுபாவங்களும் எவ்வித வரையறைகளுக்கு கட்டுப்பட்டதாகவும் காண முடியவில்லை. அதாவது ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்ற உயிரினங்களை பாருங்களேன், மிருகங்கள் எல்லாம் தங்களுடைய உறவு முறைக்கு இப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை எல்லாம் வச்சிருக்கா? இல்லையே, அதுங்க இஷ்டப்படி அதுங்க வாழுது இல்ல அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. அப்படியே கவனமா கேளுங்க, ஒன்னு ஒன்னா விளக்கி சொல்றேன். அடுத்ததா, நமது பழங்கால புராணங்களை பார்த்தால் தான் பெற்ற மகளையும் தன்னை ஈன்ற தாயையும் புணர்ந்த கதைகள் பல இருக்கின்றன. முறையற்ற விபச்சாரத்தன சம்பந்தமான கதைகள் எண் நிறைந்தவைகள் இருக்கின்றன. குருவின் மனைவி, சகோதரன் மனைவி ஆகியவர்களை கலவி செய்வது குற்றமாக கருதப்படவில்லை. பிள்ளை பேற்றுக்காக வேறு புருஷனுடன் செய்யும் கலவி குற்றமாக கருதப்படவில்லை. சில இடங்களில் பிராமணர்களுடன் கலவி செய்வதை பிசகென்று கருதுவதில்லை. கடவுள்கள் பக்த பெண்களிடம் கலவி செய்த கதைகள் அனந்தம். அதாவது ஐயா இப்ப நேரடியா புராண இலக்கியங்களுக்கு போயிட்டார். புராணங்களை எடுத்து பாருங்க, அதுல எல்லாம் தான் பெற்ற மகளையும் தன்னை பெற்ற தாயையும் புணர்ந்த கதைகள் எவ்வளவோ இருக்கு. தன்னுடைய சகோதரன் மனைவியை புணர்வது, தன்னுடைய குருவின் மனைவியை புணர்வது, பிள்ளை பேற்றுக்காக பிராமணன் கூட தன்னுடைய மனைவியை அனுப்பி வைப்பது, இவ்வளவு ஏன் தன்னுடைய பக்த பெண்களிடம் கடவுளே நேரடியா உறவு கொண்டது, இது மாதிரியான பல கதைகள் இருக்கு. எதுக்கும் நியாயமான பகுத்தறிவுக்கு உட்பட்ட சட்ட திட்டங்கள் எதுவுமே இந்த விஷயத்துல அப்படின்னா கலவி விஷயத்துல, உறவு முறையில இல்லவே இல்லை அப்படின்னு இந்த பத்தியில விரிவா சொல்றாரு. அடுத்து 4 பத்தி இருக்கு, கவனமா கேளுங்க. கடைசியில ஒரு பெரிய ஆப்பா சொருகி விட்டுருப்பாரு. யாருக்கு? இந்த திராவிடர் கூட்டத்துக்கு தான். மேற்கொண்டு படிக்கிறேன். ஆகவே இவ்விஷயங்களில் இன்னதுதான் சரி, இன்னதுதான் தப்பு என்று குறிப்பிடுவதற்கு இல்லாமல் இருந்து வருகிறது. தெளிவா கேட்டுச்சா? ஆகவே இவ்விஷயங்களில் இன்னதுதான் சரி, இன்னதுதான் தப்பு என்று குறிப்பிடுவதற்கு இல்லாமல் இருந்து வருகிறது. ஆனாலும் கலவிக்கான வைத்திய முறைப்படியும் தேக தத்துவ முறைப்படியும் சில முறைகள் கற்பிக்கப்பட்டிருப்பதை குற்றம் என்று சொல்ல இதுவரை எவரும் முற்படவில்லை. ஆதலால் இதை பகுத்தறிவுள்ள மனிதன் ஒப்புக்கொள்ளவே வேண்டும் என்று சொல்லலாம். அதாவது மதம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட சட்ட திட்டங்கள் பகுத்தறிவுக்கு உடன்பட்டதா இல்ல, ஆனா மருத்துவ ரீதியா இப்படி எல்லாம் உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாங்க. அதையெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப சொந்த உறவுலையே கல்யாணம் பண்ணாதீங்க, பிறக்க போற குழந்தைக்கு உடல் ரீதியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதையெல்லாம் குறிப்பிட்டு அதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு, அதை வேணும்னா நாம அக்செப்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி மதம், சமுதாயம், பழக்க வழக்கங்கள் இதன் அடிப்படையில் சொல்லப்பட்ட உறவுமுறை சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு நியாயமும் இல்லை அப்படின்னு ஐயா பேசியிருக்கிறாரு. மேற்கொண்டும் படிச்சு முடிச்சிடுறேன். என்றாலும் கலவியை பற்றிய காரியங்களுக்கு பாவம், புண்ணியம், கடவுள் தன்மை, மானம் என்பவைகள் பொருத்தும் ஆகும்படியாக எந்தவித குறிப்பிட்ட ஒரே மாதிரியான முறையும் கடைபிடிக்க முடியாமல் இருந்து வருகின்றது என்பது மேற்கண்ட விஷயங்களால் கருத வேண்டி இருக்கிறது. தெளிவா புரியுதா? இப்ப
கலவியை பற்றிய காரியங்களுக்கு பாவம், புண்ணியம், கடவுள் தண்டனை, மானம் என்பவைகள் பொருந்தும் ஆகும்படியாக எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரே மாதிரியான முறையும் கடைபிடிக்க முடியாமல் இருந்து வருகிறது என்பது மேற்கண்ட விஷயங்களால் கருத வேண்டி இருக்கிறது. மேல இருக்கிற புராணம், இதிகாசம் இதையெல்லாம் ஆராய்ச்சி பார்த்தோம். யாரும் ஒன்றும் இதை பண்ணா பாவம், இதை பண்ணா தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லலையே. எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரியான ஒரு பொது நீதி இதுல இல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு. அடுத்தும் படிக்கிறேன் கேளுங்க. இந்த உறவு முறை சம்பந்தம் கலவி சம்பந்தம் மாத்திரம் அல்லாமல் மற்றும் மனித ஒழுக்கம் சம்பந்தமான பல காரியங்களிலும் பாவ புண்ணிய நிர்ணயிக்கவோ நன்மை தீமை நிர்ணயிக்கவோ முடியாமல் இது போலவே தேசத்திற்கு ஒரு முறை, மதத்திற்கு ஒரு தினுசு, வகுப்புக்கு ஒரு மார்க்கம், சாதிக்கு ஒரு மார்க்கம் என்பதாகத்தான் இருந்து வருகிறது. ஏண்டா அவன் நாட்டுக்கு ஏத்த மாதிரி, மதத்துக்கு ஏத்த மாதிரி, ஜாதிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு உறவு முறையை சொல்றான். எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி இதுல ஏதாவது பொது நீதி இருக்கா? ஏன் வந்து எல்லா இடத்துலயும் இதை நீட்டி முழக்கி பேசுறாரு அப்படின்னா, கடைசி பத்தில வச்சாரு பாருங்க ஒரு ஆப்பு, அதையும் கூட வெளிப்படையா சொல்லல, அப்படியே போற போக்குல ஒரு வார்த்தையில முடிச்சிட்டு போயிருப்பாரு. அது என்ன அப்படிங்கறத தான் இப்ப படிக்க போறேன். ஆகவே இவ்விஷயங்களை எடுத்துக்காட்டி மனிதன் எப்படி நடந்து கொள்வது என்னும் கேள்விக்கு பொது அறிவும் ஆராய்ச்சியும் உள்ள மனிதன் என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும் சொல்லுங்களேன். என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொல்ல முடியும் என்று யோசிக்கும் போது சமயோஜிதம் என்பதை தவிர வேறு வழிகாட்டி இருப்பதாக அறிய முடியவில்லை என்பதாகவே இவ்வுறவு முறை விஷயத்தை உதாரணமாக எடுத்துக்காட்ட வேண்டியதாயிற்று. குடியரசு கட்டுரை 2/6/1945. தெளிவா புரிஞ்சுதா என்ன சொன்னாரு அப்படின்னு? ஒரு வார்த்தையில டக்குன்னு கடந்து போயிருப்பாரு. மறுபடியும் வேணும்னா விளக்கமா சொல்றேன். ஆகவே இவ்விஷயங்களை எடுத்துக்காட்டி மனிதன் எப்படி நடந்து கொள்வது என்னும் கேள்விக்கு பொது அறிவும் ஆராய்ச்சியும் உள்ள மனிதன் என்ன சொல்ல முடியும் என்று யோசிக்கும் போது சமயோஜிதம் அப்படின்னா என்ன? இவன் சமயோஜித புத்தியோட செயல்பட்டான்பா. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்க, டக்குன்னு அந்த இடத்துல ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சு, ஒரு வழியை கண்டுபிடிச்சு அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறீங்க தெரியுமா? அதுதான் வந்து சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் ஐயாவும் சொல்றாரு. இப்படி எல்லாம் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உறவு முறையை எப்படி கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் ஒரு பகுத்தறிவுவாதி கிட்ட கேட்டா யோசிச்சு அவன் என்ன சொல்லுவான்? சமயோஜிதத்திற்கு ஏத்த மாதிரி, சமயத்திற்கு அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிறாரு. இதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னா, வேற வழியே இல்லைன்னா நீ பண்ணு, என்ன வேணும்னாலும் பண்ணு, அது வந்து பாவமோ புண்ணியமோ தப்போ சரியோ கிடையாதுன்னு முன்னாடி பெரிய பீடிகை எல்லாம் போட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. புரியுதா? என்ன அண்ணன் வந்து நேரடியா சொல்லிட்டாரு, இங்க வந்து மறைமுகமா சொல்லி இருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, இது வந்து சான்றா இல்லையா? இது என்ன பண்ண போறீங்க? இப்படி எல்லாமா பேசுறது? மானுடவியல் அடிப்படையில் ஒவ்வொரு சமூகமும் தேசிய இனமும் தங்களுக்கான உறவு முறையை எப்படி வகுத்து வச்சிருக்காங்க, ஏன் வகுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தெளிவான வரையறைகள் இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாம என்னமோ மனம் போன போக்குல கண்டதையும் எழுதி வைக்க வேண்டியது. கேட்டா வந்து பெரியார் அப்படி சொல்லல அப்படிங்கிறதுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்ப சொல்லுங்க. சமயோஜிதம் நான் வேணும்னா ஒரு சில எடுத்துக்காட்ட சொல்லி உங்களுக்கு விளக்குறேன். நடிகர் பிரபுவோட மகன் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு இல்லையா? மன்னிக்கணும், எனக்கு அவரோட பேர் வந்து நினைவுக்கு வரல. ஒரு வில்லனை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாரு, ரொம்ப நாள் கட்டி போட்டு வச்சிருப்பாரு. குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டாரு, சாப்பாடு கொடுக்க மாட்டாரு. இவர் வந்து தான் அவனுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுப்பாரு. ஒரு கட்டத்தில் அந்த வில்லனுக்கு வந்து தண்ணி தாகம் பயங்கரமா எடுக்கும், வேற வழியே கிடையாது. என்ன பண்ணுவான்? அவனை கட்டி போட்டு வச்சிருக்கிற அறையில ஒரு டாய்லெட் சிங்க் இருக்கும், கழிவறை இருக்கும், அதுல தேங்கி இருக்கிற தண்ணியை குடிப்பான். சமயோஜிதம், வேற வழியே இல்ல, தாகம் எடுத்து சாகிறதுக்கு அந்த தண்ணியை குடிக்கலாம். எனக்கு அர்ஜ் காம ஆசை வந்துருச்சு, வேற வழியே இல்ல, என் கண்ணு முன்னாடி யார் இருக்கிறாங்களோ, சமயோஜிதம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். புரியுதா? இதைத்தான் சொல்லி வச்சிருக்கிறார். இதே மாதிரியான ஒரு கதை வந்து பைபிள்லையும் இருக்கு. பைபிள்லையும் இதே மாதிரியான ஒரு கதை இருக்கு. ஆபிரகாமோட தம்பி லோத், அவரோட 2 மகள்கள் வந்து அவர் கூடயே இருந்து குழந்தை பெற்றுக்குவாங்க. இதையும் நான் ஆதாரம் இல்லாம சொல்லல. ஆதி ஆகமம், லூக்கா, பேதுரு இந்த இடங்கள்ல எல்லாம் பைபிள்ல இதை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, அந்த சூழலுக்கு எது சரியோ, அதாவது வந்து இப்போ லோத்தோட 2 மகள்களும் வேற ஆண் மக்களே இல்லை, நம்முடைய வம்சம் விருத்தி ஆகாது, நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது நம்முடைய அப்பா மட்டும்தான், அவரை வந்து அதிகமாக மது கொடுத்து மயக்கி அவர் கூட நாம உறவுல இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் இதில் குறிப்பிட்டு இருப்பாங்க. பைபிள் கதையில் இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். மதத்தை புண்படுத்தணும், காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சொந்தங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். மற்றபடி உங்களோட மத நம்பிக்கையை கேவலப்படுத்தணும், கொச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை. ஸோ அன்னைக்கு என்ன நடந்ததோ அதைத்தான் நம்ம ஐயா வேற விதத்தில் சொல்றாரு.
இப்போ சொல்லுங்க, பெரியார் அப்படி சொல்லலையா? இப்போ என்ன பண்ணுவீங்க? பெரியார் தான் சொல்லிட்டாரு, நாண்டுகிட்டு தொங்கிடுறீங்களா? டேய், நீங்க முதல்ல பெரியார ஒழுங்கா படிங்கடா, அப்புறம் வந்து எங்களுக்கு பாடம் எடுங்க, சரியா? அண்ணன் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாரு, சரியா? என்ன வேணும்னாலும் கதறிட்டு போங்க. நீங்க மேலும் மேலும் கதறினீங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, சொல்லவே கூடாத விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க மறைச்சு வச்சிருக்கிற விஷயத்தை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவோம், அது உங்களுக்கு நல்லது இல்லை. அப்புறம் நீங்க தான் தெருவுக்கு தெருவு, முக்குக்கு முக்கு அடி வாங்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா ரைட்டா, நீங்க செய்யுங்கடா, நாங்களும் ரெண்டுல ஒன்று பார்த்துடுறோம், எல்லா எவிடன்ஸையும் வெளியிடுறோம், கட்டிக்கிட்டு அழுங்க, செருப்படி வாங்குங்க, அப்பதான் புத்தி வரும். எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறது, பெரியார் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு. முடிஞ்சா இதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் வந்து பேசுறேன், சரியா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய் நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.